இதுக்கப்புறம் அதில் ஒரு சுவாரஸ்யமான என்னன்னா, அப்போ வந்து சாம்பு டிவிஎஸ் 50 சாம்பில் வந்து கவுண்டமணி சார் வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குடுக்க மாரி வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, கல்ல இருக்க ஒரு குடுக்க இருக்கும். அருவா, கிருவா எல்லாம் அதெல்லாம் சொருகியிருப்பாங்க. அந்த குடுக்கைய வண்டியில முன்னாடி வச்சுட்டு, இவரு ஓட்டிட்டே வருவார்ல, வரத திடீர்னு உள்ளேருந்து ஒரு பாம்பு புஸ்ஸுன்னு வரும் அப்படி நிக்கும். ஆன்னு அலறிருவாரு கவுண்டமணி சார். இப்போ அந்த ஷாட் எடுக்கணும். பாம்பு வந்து அப்போலாம் வந்து ஒரிஜினல். வாய் தச்ச பாம்புலாம் வாய் மட்டும் தச்சுருவாங்க. ஒரிஜினல் பாம்பு. இப்போலாம் கிராபிக்ஸ்ல பண்றாங்கல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த டைரக்டர் வந்து யாருன்னா, நம்ம ராதாரவியுடைய தம்பி தான் டைரக்டர். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்புறம் என்ன கூப்பிட்டாரு டைரக்டர். "தம்பி நீங்க நடிக்கிறீங்களா?" அப்படின்னாரு. "ஓகே சார் நான் நடிக்கிறேன்" அப்படின்னேன். இப்ப என்னன்னா, அதுல ஷாட் இதுவரையும் தான் வச்சிருப்பாங்க. அந்த அவர் போட்ட பனியன் எனக்கு குடுத்துட்டாங்க. அந்த பாம்பு அந்த பனியனுக்குள்ளருந்து இப்படி வரும். வந்து இப்படி நிக்கும். அந்த ஷாட் நான் தான் கவுண்டமணி சாருக்கு டூப் போட்டேன். ஆமாங்க. உண்மையில எனக்கே ஒரு மாரியா பாம்பு வரும்போது ஒரு மாரியா நடுநடுன்னு இருந்துச்சு. ரொம்ப இதுவா தான் இருந்துச்சு எனக்கு.